கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரர் சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஜாமீனில் விடுதலை என்ற ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் அவர்கள் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 1 மாதமாக அவர் சிறையில் இருந்தார். பொதுவாக போக்சோ வழக்கிற்கு ஜாமீன் கிடையாது. இப்பொழுது அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது என்றால் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபணமாகி இருக்கிறது. அவருக்காக ஜெபித்த ஊழியக்காரர்கள் அநேகர், விசுவாசிகள் அநேகர், தூற்றினவர்கள் எண்ணற்றோர், என்றாலும் ஜெபித்தவர்கள் உண்டு. குறிப்பாக பெங்களூரில் FGAG சர்ச்சின் தலைமை போதகர் பாஸ்டர் பால் தங்கையா அவர்கள் இதற்காக அவர் அதிக முயற்சி எடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆசீர்வாதம் அவருக்கு பெரும்பாலும் சேரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் அவர்கள் இந்த வழக்கில் சிறை சென்ற பொழுது அவருக்காக நான் அடியேன் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு சங்கீதம் 27:3 முதல் 7 வசனங்களையும் 12-13 வசனங்களையும் தெளிவாக காண்பித்தார். அதை குறித்து நான் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டேன். அதாவது அவருக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்குகிறது, யுத்தம் எழும்புகிறது, என்றாலும் அவர் நம்பிக்கையா இருக்கிறார். அவருடைய தலை அவருடைய சத்துருக்களை சுற்றிலும் அவரை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்றும், கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருக்கு இறங்கி அவரை விடுதலை அளிப்பார் என்றும், அவருடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவரை ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்றும், அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எழும்பியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே, அதாவது இந்த பூமியிலே கர்த்தருடைய நன்மையை காண்பார், கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்றும் அந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. வசனத்தை விட குறிப்பான தீர்க்க தரிசனம் ஒன்றும் இல்லை. ஆகவே வசனத்தை கர்த்தர் கொடுத்தார், அதை அடியேன் தெரியப்படுத்தினேன். அதை அநேகர் பார்த்திருப்பீர்கள், பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினதற்காக அவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை போன்ற ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஊழியக்காரர்களும் மனிதர்கள்தான், அவர்களும் பலவீனம் உள்ளவர்கள். ஆகவே ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் 1000 விசுவாசிக்கு சமம் என்று ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார். ஊழியக்காரர்கள் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிறவர்கள். ஊழியக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் தான், என்றாலும் கர்த்தர் அவரை தெரிந்திருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணுவோம். ஜான் ஜெபராஜ் அவர்களை விடுதலையாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.